அவரு எப்படி தன்னோட உரிமையை சட்டப்படி மீட்க முடியும் சார்? முதல்ல பார்ட்டிஷன் சூட் போடணும். பாகப்பிரிவினை வழக்கு போடணும் அவர் மேல. இந்த மாதிரி இவ்வளோ சொத்து இருக்கு. அதுல சொத்துக்கு உண்டான வருமானம் இருக்கு. அந்த வருமானத்துல எனக்கு ஒரு இந்த பகுதியும், இந்த இடத்துல உள்ள இந்த பகுதி எனக்கு வேணும்னு சொல்லி நம்ம கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணோம்னா, அதுல விசாரணை பண்ணி பாதி சொத்தை இவர் வாங்கிட முடியும். அதுக்காக அண்ணன் தானே தம்பி தானேன்னு நீங்க விட்டுட்டு அப்படியே இருந்துட்டு என்னைக்காவது ஒரு நாள் வாங்கிக்கலான்னு ஒரு சோம்பேறித்தனத்தோட இருந்தோம்னா, கண்டிப்பா அவர் இருக்க வரைக்கும் அவர் அனுபவிச்சுட்டு போயிட்டே இருப்பார். அதனால உடனடியா அவர் மேல ஒரு சட்ட நடவடிக்கை எடுக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் அதை கண்டிப்பா அதை செஞ்சுதான் ஆகணும். இதுல இப்போ ஒரு வேலை டாக்குமெண்ட் படி அது அவரு பேர்ல இருந்ததுன்னா இவர் எப்படி சார் கேட்க முடியும்? பொதுவாகவே கிராமங்கள்ல கர்த்தான்னு சொல்லுவோம். கர்த்தான்னா குடும்பத் தலைவர். அந்த குடும்பத் தலைவர் பேர்ல தான் எல்லா சொத்துமே இருக்கும். ஸோ குடும்பத் தலைவர் பேர்ல சொத்து இருக்கிறதுனால அவருக்கு மட்டுமே சொந்தமானது அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே, அதனால அது பூர்வீக சொத்தா இருந்து அவர் பேருக்கு ஆட்டோமேட்டிக்கா பட்டால மாறி இருந்து அவர் அனுபவிச்சுட்டு வராரு அப்படின்னா, அதை சரிபங்கா அந்த பங்காளிகள் வாங்கிக்கிறதுக்கு உண்டான எல்லா சட்ட திருத்தங்களும் உண்டு.